எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஈஸி ஹோம்மேட் ஃபேஷியல். வீட்லயே வந்து ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப்ஸ்ல வந்து எப்படி நம்மள வந்து அழகுபடுத்திக்கலாம், நம்ம ஸ்கின் டோனை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றது எப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். பட் என்னால் அவ்வளோ டீட்டெயில்டா காமிக்க முடியல. உங்களுக்கு வந்து டீட்டெயில்டா வேணும்னா சொல்லுங்க, நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டா வந்து உங்களுக்கு நான் வந்து போடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் செப்டம்பர் 11 பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜ் ஆனிவர்சரி. ஸோ ஆனிவர்சரிக்கு வந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நான் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிக்குவேன். ஏன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே பிரைட் டு பி அப்படின்னு இருந்தோம். ஸோ அந்த ஃபீல் வந்து மறுபடியும் வந்துருச்சு உண்மையாக சொல்ல போகணுன்னா. ஸோ வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் வந்து சரி நம்ம டைம் கிடைக்கும் போது அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து அந்த செல்ஃப் பேம்பரிங் செஷன் சொல்லியிருப்பேன். அதில் பண்ண ஸ்டெப்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் வந்து நான் யூஸ் பண்ண பொருளாக வந்து வீட்டில் இருக்க எல்லா பொருளும் வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா பொருள் மீன்ஸ் ஃபேஸ்க்கு போடுற ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்க பொருள் தான் வெளியிலேருந்து வாங்குறது எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வேற என்ன சொல்கிறது, ஆனிவர்சரிக்கு வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு வந்து ஒரு திங்கிங்லேயே இருக்கேன். பிகாஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லா விசேஷத்தையும் வந்து நம்ம வீடியோவாக போடணுமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. நமக்குன்னு வந்து ஒரு ப்ரைவசி அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அதை பற்றி நான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் திங்க் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு வந்து நிஜமாக எனக்கு தெரியல. ஸோ வீடியோ போடலாமா வேணாமான்னு வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த ட்ரெஸ் ஆன்லைன் ஸ்டோர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒன். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ட்ரெஸ்ஸை வந்து பிங்க் ஒன் வந்து வாங்கியிருக்கேன். ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் வந்து சூப்பர் பியூர் காட்டன், சூப்பராக இருக்குது. வேல்யூ ஃபார் மணி. மறக்காமல் வந்து அவங்க பேஜை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. அவங்க இந்த ட்ரெஸ்ஸோட இன்னொரு 4 இயரிங்ஸும் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. 4 இயரிங்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆனிவர்சரி வீடியோ எடுத்தேன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப் தான் வந்து வியர் பண்ணியிருப்பேன். சூப்பராக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அவங்க ஆன்லைன் ஸ்டோர் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவங்க வந்து யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த சேனலோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஹோம்மேட் ஃபேஷியல் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இப்போ பண்ணுற மாதிரி இதே மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து 10 டேஸ்க்குள்ளே வந்து பண்ணிக்குவேன். 2 டைம்ஸ் வந்து பண்ணிடுவேன். ஸோ வீட்டில் இருக்க பொருள் மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கிறேன். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ இருக்கும். ஸோ அதுவும் நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ண போகிறேன். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போ யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக நான் வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஃபேவரட்டாக என் ஸ்கின்னுக்கு சூப்பராக சூட் ஆகிருக்கிறது இந்த குட் வைப்ஸோட காஃபி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். சூப்பராக இருக்குது. நோ ப்ராடக்ட் ரிவ்யூஸ். இது வந்து நான் பர்சனலாக என்னோட ஓன் மணியை போட்டு பை பண்ணியிருக்கேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 235 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. பட் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 180 சம்திங் தான். நான் வந்து ஒரு ஆஃபரில் வந்து வாங்கினேன். ஸோ வந்து எனக்கு என்னோட ஃபேஸ்க்கு வந்து காஃபி வந்து சூப்பராக சூட் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் காஃபி ஃபேஷியல் அந்த ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இன்னைக்கு டபுள் கிளென்சிங் மெத்தட் வந்து பண்ண போகிறேன். நார்மலாக வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் வச்சு காட்டன் துணியை வச்சு ஃபுல்லாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா இருக்க இதில் போகாத டர்ட்ஸ் கூட அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் ஃபேஸ் வந்து வெட் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நல்லா முடியை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஹேர் கட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டை போட முடியல. ஸோ முடி வளர வரைக்கும் இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஆர்னமெண்ட்ஸ் கழட்டி வச்சுருந்தா நீங்கள் கழட்டி வச்சுட்டு ஃப்ரீயாக வந்து ஒரு ரிலாக்ஸிங்காக வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நம்மளுக்கே வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இப்போ போய் வாஷ் பண்ணிட்டு தான்
ஓகே, ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளென்சிங் மெத்தட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிட்டேன். இதை இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு உள்ளே வந்து நல்லா டிப் பண்ணி ஃபேஸில் வந்து நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துக்குவோங்க. ஓகே, இப்போ வந்து டபுள் கிளென்சிங் பண்ணியாச்சு. பால் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு. ஃபேஸ் வந்து இப்போ நல்லா வந்து தொடச்சி எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் ஐப்ரோஸ் வச்சு. ஸோ அதை எப்படின்னு வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணுவேன். அது வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணாது, நல்லா வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து அந்த ஹேர் வந்து எடுக்கும்போது ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை பண்ணாதீங்க. அது வந்து க்யூர் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா சாயல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பிராண்ட் பேர் பார்த்தீங்கன்னா சாயல். இவங்க இன்ஸ்டாகிராம் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஆலோவேரா ஜெல், அப்புறம் வந்து கோட் மில்க் ஷாம்பூ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் பவுடர் மூணுமே வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் பேக் பவுடர் வந்து நான் வந்து 2 times யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் வந்து ஃபேஸ் பேக் பவுடர் போடும்போது லைட்டாக வந்து எனக்கு பிம்பிள்ஸ் வந்தது. பட் ஆனால் இந்த ஆலோவேரா ஜெல்லும் ஷாம்பூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கோட் மில்க் ஷாம்பூ எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்குது. நான் இதை வந்து ஒரு 2 times வந்து ஷாம்பூ யூஸ் பண்ணிட்டேன். ஆலோவேரா ஜெல் வந்து 1 time வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் அந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் தான் போட போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து மாய்ஸ்சரைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோட் மில்க் ஷாம்பு சூப்பராக இருக்குது. நான் என்னோட பேஜோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க. ஸ்லாண்டிங்கில் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த சைடு எடுக்க போகிறேன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து லிஃப்ட் பண்ணி பிடிச்சிக்குவேன். பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சிடுங்க. இந்த மாதிரி ஹேர் வந்து ஒரு ஸ்லாண்டிங் இதில் வச்சு எடுக்கும்போது ஹேர் வந்து அப்படியே வந்து ரிமூவ் ஆயிடும். ஹேர் வந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் வச்சு ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் எப்படி பண்ணனோ அதே மாதிரி தான் அப்பரேட் ஃபேஸ் இருக்க எல்லா சைட்ஸும் வந்து நான் பண்ண போகிறேன். ஓகே, நான் வந்து பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து கரெக்டாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஹேர் வந்து அப்படியே அழகாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் வந்து கொஞ்ச நாள் பண்ண தான் வந்து அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். எடுத்தோன்னே அது ப்ராக்டிஸ் ஆகாது. ஸோ 2-3 வாட்டி வந்து அப்படியே வச்சு பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த சைடு எப்படி எடுத்தோன்னா அதே மாதிரி இந்த சைடு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிளேடு வந்து நீங்கள் வந்து நியூவாக வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். இது ஒன்று, அப்புறம் ஸ்டீமர் ஒன்று. இந்த 2 மட்டும்தான் வந்து அமேசானில் பை பண்ணுறது. மீதி எல்லாமே வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்.
இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற பொசிஷன் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சிங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து டேமேஜ் ஆகாது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுத்து பழகுங்க. எடுத்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கும் பிகினிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் எடுத்து பழகினதுக்கப்புறமா ஈஸியாக இருந்தது. நீங்கள் இந்த சைடு மேலே கீழே நோஸ் கிட்ட அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் எதை பண்ணுறதா இருந்தாலும் இப்படி லிஃப்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இதுவும் வந்து லிஃப்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பொசிஷனை வச்சு எடுத்தீங்கன்னா ஹேர் வந்து ஃபுல்லாக வந்துடும். இப்போ நீங்கள் மேலே பண்ண போகிறீங்கன்னா இப்படி மேலே நெத்தி லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனை வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு ரெண்டுமே எடுக்கும்போது இந்த இடத்துல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்லாம் வந்து ஃபுல்லாக அப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த பிளேடு வந்து ஷார்ப்பாக இருக்கனால லைட்டாக அது பட்டுச்சுன்னா அந்த இடத்துல இருக்க ஹேர் வந்து அப்படியே வந்துடும். ஸோ வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது ரொம்ப கவனமாக வந்து செய்யுங்க. எடுத்துட்டு இந்த சைடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புதுசாக இருக்கும்போது. இதுலேயும் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டிங்காக வச்சுக்கிட்டு நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக வந்து ஹேர்லாம் ரிமூவ் ஆயிடும். அதே மாதிரி தான் இந்த சைடும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெயிட்டே வச்சு எடுத்து முடிச்சிடலாம். ஒரு வாட்டி இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸ்குள்ளே வச்சு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம பென் பிடிக்கிற மாதிரி தான் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்தது வந்து நம்ம இப்போ வந்து ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு ஸ்க்ரப், ஃபேஸ் பேக், இன்னும் 3 ஸ்டெப் தான். அதை கடகடன்னு பண்ணலாம். ஸ்டீமிங் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். இந்த ஸ்டீமர் பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நிறைய லோக்கல் ஷாப்ஸ்லேயே வந்து கிடைக்கிது. இப்போ வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இப்போ ஸ்டீம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் 1 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவில் வந்து நார்மலாக வாட்டர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். திக்கான பதத்துக்கு கரைச்சிட்டு இப்போ ஸ்டீம் பண்ணி ஃபேஸோட போர்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. 2 கை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து அந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் ஆகி நம்ம ஸ்க்ரப் பண்ணதும் அது ஃபுல்லாக வந்து ஃபேஸ் வந்து பயங்கர பிரைட் ஆயிடுச்சு. எனக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணி டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரைட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணியிருக்கோம், ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம். இதுலையெல்லாம் வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கும் சொல்லப்போனால். ஸோ அதை ஸ்மூத் பண்ணுறதுக்கு தான் எப்பயுமே வந்து கடைசியாக வந்து ஃபேஸ் பேக், அப்புறம் வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்காக ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஃபேஸ் பேக் வந்து ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் தான். முல்தானி மெட்டி எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே வந்து என்னோடய ஃபேவரட் ஒன். எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து சூப்பராக சூட் ஆகும். ஸோ வந்து 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சேர்த்து எடுத்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தேன். ஓகே, கொஞ்சமாக வந்து தேன் எடுத்தாச்சு. அடுத்தது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக ஊற்றி நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர்ஸ் விட்டே வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன்.
நீங்கள் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா நல்லா வந்து ஒர்க் ஆகும். அதே வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் வந்து பாலுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி போடுங்க. அது வந்து நல்லாயிருக்கும். ரோஸ் வாட்டர் வந்து எக்ஸஸ் ஆயிலில் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான். குயிக்காக வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஃபேஸில் எனக்கு இப்படி வெட்டாக இருக்கும்போது அப்ளை பண்ணால் ஈஸியாக அப்ளை ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வந்து துடைக்க மாட்டேன். நான் வந்து இப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக கையில் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிப் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தேன்லேயே வந்து 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நம்ம நார்மலான அஸ்கா சர்க்கரை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா லிப்ஸு வந்து நல்லா வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். நல்லா வந்து பிங்காக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து பண்ணல. ஏன் பார்த்தீங்கன்னா நான் 2 டேஸ் முன்னாடி தான் வந்து லிப்பை வந்து ஸ்க்ரப் பண்ணேன். ஸோ அதனால் வந்து நான் லிப்ஸை வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறதில்ல. நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகிட்டு நல்லா பிங்காக அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஃபேஷியல் வீட்லேயே வந்து நம்ம செஞ்சிடலாம். உங்கள்கிட்ட அந்த ஸ்டீமர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக வந்து நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்துலேயே தண்ணி காய வச்சு நீங்கள் எப்பயும் ஆவி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிடலாம். ரொம்ப வந்து அப்படியே வேர்த்து ஊற்றி நம்ம சளி பிடிச்சா ஆவி பிடிப்போம், அந்த மாதிரி வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த போர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆனால் போதும். பெருசாக ஒன்றும் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆவி பிடிச்சி வேர்த்து வடியணும் அப்படிங்கிறதுல இல்லை. லைட்டாக ஆவி பிடிச்சிட்டு நீங்கள் வந்துடலாம். நீங்கள் வந்து வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காது கழுத்து இதெல்லாம் வந்து மறக்காமல் வந்து பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி மறந்துட்டேன், அதான் உண்மை, பொய் சொல்ல விரும்பலை, நான் வந்து மறந்துட்டேன். நம்ம வந்து ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கு அந்த பிளேடு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஸ்க்ரப் பண்ணதுக்கு இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஸ்கின் டேமேஜ் ஆயிருந்து அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆயிரும். ஓப்பன் ஆகிருக்க போர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆயிரும் நம்ம வந்து போட்டு இது பண்ணும்போது. ஸோ வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முல்தானி மெட்டி அப்புறம் தேன் அப்புறம் வந்து பால் இந்த 3மே பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வச்சுருக்கும். முல்தானி மெட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். நல்லா வந்து சூப்பராக ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். 10 மினிட்ஸ் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். வந்ததான் அப்படியே வந்து ரா ஃபேஸ் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் எதுவுமே பண்ணலை. அப்படியே வந்து உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். எனக்கு இந்த ரைட்டிங்ஸை எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் பர்சனலாக உண்மையாலுமே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரைட்டாக இருக்குது. இன்னும் 2-3 நாள் போகும்போது இன்னும் நல்லா வந்து பிரைட்டாகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் எல்லாருமே வந்து வீட்டில் செய்யலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா வீடியோ கொஞ்சம் லைக் கொடுங்க. நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.